ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா QR கிரியேட் பண்ணுறது. ஸோ QR கோட் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸும் இருக்குது. கூடவே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணுற QR எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து அவங்களோட ஓன் சைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொடுத்த லிங்குக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு QR கோடை ப்ரொஃபஷ்னலாக எப்படி நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா உங்கள் சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு QR கோடை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களால் QR கோடை வந்து மேக் பண்ண முடியும். மேக் பண்ணிவிட்டு அதை PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா PNG டவுன்லோட் பண்ணிக்கலாம், இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா DM பண்ணிக்கோங்க, ஓகேவா? கூடவே நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் போட முடியாத நிறைய கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ QR கோடை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, QR கோடை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஷோ பண்ணுற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும், ஓகேவா? வெப்சைட்டுக்குள்ளாடி வந்ததும் ஒரு பாப்பப் வரும். ஸோ அவுட் ஆஃப் த பாப்பப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா பாப்பப் போயிடும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய டைப்பில் QR கோடு மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் வந்து இன்ஸ்டாகிராம், விகார்டு, டெலிகிராம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவுக்கு எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்து QR கோட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளாடி நீங்கள் போய் கிரியேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இப்போ வந்து வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ லோட் ஆகுது இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்போட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். நேம் ஆஃப் த QR கோடில் வாட்ஸ்அப் பண்ணணும். டெக்ஸ்ட் மெசேஜில் ஹாய்னு ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்ற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ லிங்க் கேட்குற இடத்துல லிங்கை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓகே, நேம் ஆஃப் த QRல வாட்ஸ்அப்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஃபோன் நம்பரை கரெக்டாக இப்போ கொடுத்துக்கலாம், ஓகேவா? நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தியன் நம்பர் ஆனதுனால +91 போட்டாலே இந்த கோட் நம்பர் செட் ஆயிரும். ஸோ நம்பரை என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக் QR கோடு, லோகோ QRனா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிளாசிக்கே போதும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? இதில் வந்து கேன்வா மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹை, பெஸ்ட்டு, மீடியம், ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து பெஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது ஓகே, பெஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண QR கோடு வந்து இங்கே இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா மற்ற கஸ்டமைசேஷனுக்கு இப்போ நம்ம வாட்ஸ்அப் தானே நம்ம வந்து எடுத்தோம். ஸோ வாட்ஸ்அப்போட QR கோடு தானே. இப்போ வாட்ஸ்அப் லோகோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த QR கோடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் லோகோ வந்து ஆட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் வந்து QR கோட் கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ QR கோட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண QR கோடு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் QR கோட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த QR கோட் வந்து டவுன்லோட் ஆயிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி இதை வந்து நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். இப்போ கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே லென்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப்போட கான்டாக்ட் பேஜுக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.